கடையா நல்லா இருக்கு மாமா. முதலாளி எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு மாமா என்கிட்ட கோச்சுக்கிறீங்க? நீங்க கோச்சுக்கிட்ட விட நான் அதிகமா கோச்சுக்கிட்டேன். என்ன மாமா நீங்க? ஏன் கதிர நீ என்ன கடைக்கலாம் வந்திருக்க? மாமாவை பார்க்க வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? நீங்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உன் அப்பா அம்மாக்கு அது பிடிக்காதே. அவங்க கண்ணுக்கு தான் நாங்க குற்றவாளி ஆயிட்டோமே. அவங்களுக்கு தானே, எனக்கு இல்லையே. இருந்தாலும் கதிர இங்க பாருங்க, என்னாலலாம் என் மாமாவை பார்க்காம இருக்க முடியாது. எங்க அப்பா கடையில எதுவும் பொருள் வாங்கினா காசு கொடுன்னு கேட்பாரு. நீங்களாவது ஃப்ரீயா பொருளை கொடுப்பீங்களா இல்ல நீங்களும் காசு கேட்பீங்களா? உங்ககிட்ட நான் இதுல காசு கேட்க போறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் போய் எடுத்துக்கோ. போ. இந்த ஆளு உருப் டாப்ல தான். ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் கொடுங்க மாமா. அது மட்டும் போதுமா? எங்க எங்க ஏங்க, அங்க இருக்க பாருங்க. ஒண்ணு போதும் மாமா. ஏங்க இம்பட்டியும் அவன் சாப்பிட போறான். நீ என்ன காசெல்லாம் கொடுக்குற? உள்ள எடுத்து வைடா. முதல் தடவை வாங்கியிருக்கல, இந்தாங்க பிடிங்க. அதுக்கு காசெல்லாம் நீ கொடுத்தமா என்ன? உள்ள வைடா. இருக்கட்டும் மாமா, வச்சுக்கோங்க. டேய் உள்ள வைடா. கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சிக்கவே இல்லையாடா? இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, அதான். என்னடா பொல்லாத பெரிய சூழ்நிலை. எல்லாமே சரியாயிடும் மாமா. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷனை பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? மாடு மாதிரி உழைச்ச மனுஷனை இப்படிதான் தூக்கி வெளியே போடலாம். நான் காலையில இங்க வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதடா அவங்க இங்க தான் கடை ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்கன்னு. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன்டா. புரியுது மாமா, நான் நம்புறேன். மாப்பிள்ள அதை சொல்றதுக்காக தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அங்க யாருமே காது கொடுத்து கூட கேட்கலையடா.